தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். எல்லா ஜாத்தியாரும். பல தொழில்களுக்கான பல வித்யைகள் ஏற்பட்ட போது வேத அத்தியனத்துக்கு தகுதி பெற்ற திரைவர்ணிகர்களும் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களான 3 வர்ணத்தினரும் குருகுலங்களில் சேர்ந்து படித்தார்கள். 4ஆம் வர்ணத்தவர்கள் குருகுலத்தின் ஆச்சாரியமார்கள் போஜனம் முடித்த பின் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் குருகுலத்தின் மூலமாக எந்தெந்த அளவுக்கு கல்வி பெற வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த முறையில் பாரபட்சம் எதுவும் இல்லை என்பது புரியும். மொத்தத்தில் குருகுலவாசமாகவே குருவோடு கூட இருந்து படித்த திரைவர்ணிகர்களும் கூட ஒரே மாதிரியான கோர்ஸ் படிக்கவில்லை. குருகுலவாசம் எத்தனை வருஷம் என்பதிலும் கூட அவர்களுக்குள் வித்தியாசம் இருந்தது. 3 வர்ணத்தினரும் வெவ்வேறு வயசுகளில்தான் உபநயன சம்ஸ்காரம் பெற்று குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். குறிப்பு: இவ்விஷயங்கள் இதே உரையில் பிரிதோரிடத்தில் விவரிக்கப்படுகின்றன.